டெல்லியில் நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் கருத்துக்களை எடுத்துரைத்தார். தனிநபர் ஆயுள் காப்பீடு, தனிநபர் மருத்துவ காப்பீட்டு சேவைகளுக்கு வரி விலக்கு உள்ளிட்ட ஜிஎஸ்டி சீரமைப்புகளை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்றார். அதே நேரத்தில் மாநில வருவாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி திருத்தம் மூலம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் உச்ச வரி வரம்பை அதிகரிக்கலாம் என்று அமைச்சர் பரிந்துரைத்தார். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு இழப்பீட்டு மேல்வரி விதிக்கும் காலத்தை அக்டோபர் முதல் 2 அல்லது 3 மாதங்களுக்கு நீட்டிக்க ஜிஎஸ்டி வரிமன்றம் பரிந்துரைத்துள்ளதால் தமிழ்நாடு அரசின் பரிந்துரைகளை சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிமன்றம் பரிசீலிக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு நம்பிக்கை தெரிவித்தார். சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு வரி சதவீதங்களை குறைத்து அறிவித்தார். இந்நிலையில் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழ்நாட்டில் 100 ரூபாய்க்கும் குறைவான தொகையில் டிக்கெட் உள்ள திரையரங்குகள் பெரும்பாலும் இல்லை எனவும் இந்த வரி குறைப்பால் தங்களுக்கு எந்த லாபமும் இல்லை எனவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்த 100 ரூபாய் கீழ் இருக்கிறதுக்கு 5% வந்து ஆடியன்ஸுக்கு ஒன்று பிரயோஜனம் இருக்க போறது கிடையாது, தியேட்டர் ஓனருக்கு பிரயோஜனம் இருக்க போறது கிடையாது, ப்ரொடியூசருக்கு பிரயோஜனம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸுக்கு நீங்க 200 ரூபாய் டிக்கெட் வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லைன்னு சொன்னீங்கன்னா 25 ரூபாய் டிக்கெட் ரேட் குறையும். ஆடியன்ஸ்க்கு ஒரு டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18% 5% வரும்போது 13% குறையுது. 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு 25 ரூபாய் குறையும் ஆடியன்ஸ்க்கு. அதுதான் பெனிஃபிட்டா இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.